கோயில்ல ராஜா சேதுபதி வந்ததும் நான் கூட கொஞ்சம் பதட்டமானேன். ஆனா அவர் வாயால பஞ்சாயத்துல கார்த்தி தான் முன்னாடி நின்னு கும்பாபிஷேகத்தை நடத்துவான்னு அவர் அடிச்சு சொல்லிட்டாரு. அப்படி கும்பாபிஷேகம் சொன்ன மாதிரி நடக்காட்டி என் உயிரை மாச்சுக்குவேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கேன் சந்திரா. இந்த நேரத்துல அந்த சேதுபதிய நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வகையில அவர் வந்ததும் நல்லதாதான் போச்சு. அந்த கார்த்தி முன்னாடிதான் ரேவதியோட கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன். இப்போ என் அம்மாவை கொன்ன அந்த பாவி சேதுபதி முன்னாடியே எல்லாமே நடக்க போகுது. ஆமாக்கா. அப்போ எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் தடப்பட்டு நிக்கணும். ஊரு முன்னாடி அந்த ராஜா சேதுபதியும் அவன் பேரனும் அசிங்கப்படணும். சொன்னபடி கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா செத்துடுவேன்னு பஞ்சாயத்துல சவால் விட்டான்ல, அதே மாதிரி அவன் சாகணும். அதே சமயம் ரேவதியோட கல்யாணத்துல பிரச்சனையே பண்ண முடியாத அளவுக்கு கும்பாபிஷேக வேலையில கார்த்திக்க அலைய விடணும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த கிழவனும் செத்துருவான், ரேவதியோட கல்யாணமும் நடந்துரும். ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சிடலாம். என்ன சொல்ற? அக்கா, கும்பாபிஷேகத்தை கார்த்தி கூட நம்ம மாமாவும் சேர்ந்து தானே பண்ணணும். 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா தானே கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும். ஆமா, அதுதானே அவங்க எல்லாரோட ஆசையும். ஆனா அது நடக்காது. என் புருஷன் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எப்படி போறாருன்னு நானும் பாக்குறேன். அந்த ராஜா சேதுபதி எப்பேற்பட்ட ஆளா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி நினைச்சா எதையும் தடுத்து நிறுத்துவான்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவர் கூடிய சீக்கிரம் அதை தெரிஞ்சுப்பாரு. நான் ஊர்ல இல்லாதப்போ இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்பா. நம்ம ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். ரேவதிக்கு நீ யாருன்னு தெரிய வரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தாத்தா. ஏங்க, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வந்தது வராதுமா. கும்பாபிஷேகத்தை என் பேரை நல்லபடியா நடத்துவான்னு சொல்லிட்டிய. அப்படி நடக்கலன்னா உயிரை மாச்சிக்குவேன்னு சட்டுன்னு சொல்லிட்டியல. என் கொலையே நடுங்கி போச்சு தெரியுங்களா? நம்ம மருமகளோட குணம்தான் உங்களுக்கு தெரியுமே. அவ கோபத்தை சமாளிச்சு நீங்க போட்ட சபதத்தை எப்படிங்க இந்த புள்ள நிறைவேற்றும்? என் பேரனை பார்த்து எவனோ ஒருத்தன் தப்பா பேசுனா அதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நீயே சொல்லு பரமேஸ்வரி. கார்த்தி, நான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன்னா சும்மா கொடுத்துடலப்பா. உன்னோட திறமையும் அறிவும் பலமும் எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தேன். உன் முகத்துக்குன்னு ஒரு ராசி இருக்கியா. உன்னை யாரும் விரோதியா பார்த்தா கூட கொஞ்ச நாள்ல உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உன் முகராசி அப்படியா? நீ வேணா பாரு, சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மனசு மாறி என் பையனை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கியா? இல்ல, உங்க ஆசீர்வாதம் தாத்தா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நீங்க 2 பேர் பேசிட்டே இருங்க, நான் போய் மோர் கொண்டு வரேன். சரி சரி, பார்த்து. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப நான் தூங்கும்போது திடீர்னு ஒரு நினைப்பு தோணுச்சு. ஒரு உத்தரவு மாதிரி, ஒரு அருள் வாக்கு மாதிரி. நீ ஊருக்கு போ, அங்க கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் சொன்னுச்சு. அந்த அம்மனே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா பரமேஸ்வரியும் என் பையன் ராஜராஜனும் கவலைப்படுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நான் அவஸ்தைப்படுறத அவங்களால தாங்க முடியாதுன்னு தான் நான் காசிக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டேன். தாத்தா, நீங்க இதையே பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுவும் இல்லாம யாருக்குமே கும்பாபிஷேகத்துல கவனம் இருக்காது. என் மேலதான் கவனம் இருக்கும். அதான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன்.
எனக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான். கும்பாபிஷேகத்தை நீ முன்னாடி நின்று நடத்தணும். பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒன்று சேரணும். நான் இருக்கிற வரைக்கும் என் பேத்திங்களோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்யா. கண்டிப்பா தாத்தா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன் தாத்தா. என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை. இப்பதான் பத்திரிக்கை வந்தது. பத்திரிக்கையே நான் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வழக்கமா பத்திரிக்கை அடிச்சு வந்ததும் குலதெய்வ கோயில்ல வைக்கிறது தானே முறை. ஆனா அதை விட இந்த முதல் பத்திரிக்கைய உங்ககிட்ட கொடுக்கணும். அதை பார்த்து உங்க முகம் மாறணும். அதை கண் குளிர பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கரெக்ட் தான். பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தானே வைக்கணும். குலதெய்வத்துக்கு தான் வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த பத்திரிக்கையை பார்த்ததும் உங்க முகத்துல தோத்து போன ஒரு வலி தெரியும் இல்லையா? அதை பார்க்கணும் தானே நான் கிளம்பி வந்தேன். தோத்து போன வழியா? இந்த பத்திரிக்கையை பார்த்தா நாங்க தோத்து போன மாதிரி தெரியலையே. தாத்தாக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதுல சந்தோஷம்தான். என்ன உளர்ற? இதை பார்த்து எப்படி நீ சந்தோஷப்பட முடியும்? தாத்தா, அது கொடுங்க. ஏத்த பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை படிச்சு பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? படிச்சு பாருங்க. திருநிறை செல்வி ரேவதிக்கும் ராஜா சேதுபதியின் பேரன் அபிராமியின் புதல்வன் திரு கார்த்திக் என்பவருக்கும் எங்க மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. பத்திரிக்கை தான் அடிச்சிட்டீங்க. அதை உங்க கையால நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. போய் உங்க சைடு கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. நானும் ரேவதியும் சேர போறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சவால் விடுறியா? உண்மையை சொல்றேன். மணமேடையில் ரேவதி பக்கத்துல நான் தான் உட்காருவேன். ரேவதி கழுத்துல நான் தான் தாலியை கட்டுவேன். இதை நான் சொல்ல, நீங்க தான் பத்திரிக்கை அடிச்சு இதை ஊருக்கே சொல்லியிருக்கீங்க. அதையும் பார்த்துடுறேன்.